வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம். விருத்தாச்சலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் நாசர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தல். உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல். இனி விரிவான செய்திகள். சிந்தலக்கரை ஸ்ரீ வீரபையம்மாள் ஸ்ரீ மாலையம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சிந்தலக்கரையில் செங்கூர் வாழு பொன் விஸ்வகர்மா சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட அருள் தரும் ஸ்ரீ வீரபையம்மாள் ஸ்ரீ மாலையம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மங்கள இசை, ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, மகா சங்கல்பம், புண்ணியாஜ வாஜனம், வாஸ்து பூஜை, மகா கணபதி ஹோமம், அஸ்வ பூஜை, கோ பூஜை, கஜ பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து யாகசாலை பிரவேசம், முதல் கால யாக பூஜை, லலிதா சகஸ்ரநாம ஹோமம், அனைத்து தெய்வங்களுக்கும் எந்திர பிரதிஷ்டை உள்ளிட்ட பல்வேறு வழிபாடுகள், யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. நான்காம் கால யாக வேள்வி பூஜை நிறைவு பெற்று யாகசாலையிலிருந்து கும்ப கலசங்கள் எழுந்தருளி வேத மந்திரங்கள் முழங்க கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தன. அதனைத் தொடர்ந்து அருள் தரும் ஸ்ரீ வீரபையம்மாள், ஸ்ரீ மாலையம்மன், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ கருப்பராயர் சுவாமி கோபுர விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தேவி ஸ்ரீ வீரபையம்மாள், ஸ்ரீ மாலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஸ்ரீ வீரபையம்மாள், ஸ்ரீ மாலையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக கமிட்டி நிர்வாகிகள் சுரேஷ்குமார், பாண்டியன், முத்துராயலு, அழகு குருசாமி, வெங்கட்ராஜ், பாலமுருகன், சுந்தர்ராஜ், ராம்தாஸ், கஜேந்திரன், திருப்பதி ராஜா, அழகுராஜ், முனியாண்டி, அழகர்ராஜ், மணிகண்டன், கிருஷ்ணன், ராஜ்குமார், கார்த்திகேயன், வித்யாசாகர், மணிமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். नमस्ते गार्गपत्याय नमस्ते दक्षिणाग्रे महादेव्याय महादेव्ये नमो नमः काण्डद्वयपवाद्याय कर्म மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம், விஜயலட்சுமி குடும்பத்தினர், ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் மற்றும் அறிவுடை நம்பி உமாராணி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், தொழிலதிபர் ரமேஷ், கீழ் கூத்தப்பாக்கம் ஐயப்பன், துணைத் தலைவர் புருஷோத்தம்மன், காளி உபசாகர் பாஸ்கர், ஓமிபூர் பம்பை முத்து, அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. மரக்காணம் ஒன்றியத்தில் உள்ள கூனிமேடு ஊராட்சியில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அங்கு சுகாதாரக்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியம் கூனிமேடு ஊராட்சியில் 2500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் மசூதி எதிரில் உள்ள தெருவிலும் அதேபோல் மீனங்காடி உள்ள தெருக்களிலும் கடந்த சில நாட்களாக பெய்த மழையினால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்கிறது. பல மாதங்களாக அப்பகுதியில் சுகாதார பணியாளர்கள் குப்பைகளை அள்ளிச் செல்ல வராததால் சேகரித்து வைக்கப்பட்ட குப்பைகள் மழையில் நனைந்து சாக்கடைகளில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மழைநீர் வெளியேற முடியாமல் ஆங்காங்கே தேங்கி நிற்பதால் அதில் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்று நோய் ஏற்பட்டு உள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் வாந்தி, பேதி, மயக்கம் போன்ற பாதிப்புக்கு உள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஊராட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதேபோல் மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலர் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. உடனடியாக உயிர் பலி எதுவும் ஏற்படும் முன்பு கூனிமேட்டு பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தம், அம்பேத்கர் தெரு, தானா நகர், பள்ளிவாசல், மீன் அங்காடி தெரு, மாரியம்மன் கோவில் தெரு, திரௌபதி அம்மன் கோவில் தெரு, பள்ளிக்கூடம் வீதி ஆகிய தெருக்களில் உள்ள குப்பைகளை உடனடியாக அகற்றி கழிவுநீர் வாய்க்கால்களை சுத்தம் செய்து மழைநீரை வெளியேற்ற வழிவகை செய்ய வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இருக்கிறவங்க இந்த 2-3 தெரு பக்கத்துலாம் வந்து இந்த குப்பை போடுறாங்க. நம்ம எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு, வார்டு நம்பர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லி பார்த்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இது எதனா நடவடிக்கை எடுத்தாங்களா யாருன்னா? எடுக்கலைங்க. சரி. இது போக்குவரத்துக்கு ரொம்ப பாதிப்பாக எப்படி இருக்குது? பாதிப்பு இருக்குங்க. சரி, ஓகே. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து விருத்தாச்சலத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை நேற்று முன்தினம் மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இச்சம்பவத்தை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை 4 முனை சந்திப்பில் விடுதலை சிறுத்தை கட்சி கடலூர் மையம் மாவட்ட செயலாளர் BR நீதிவள்ளல் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. பொதுமக்கள் அதிகளவில் வந்து செல்லக்கூடிய விருத்தாச்சலம் பாலக்கரை 4 முனை சந்திப்பில் திடீரென சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போராட்டத்தின் போது தமிழக அரசு மற்றும் காவல்துறையின் அலட்சிய போக்கை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் சுமார் அரை மணி நேரமாக கண்டன முழக்கங்கள் எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பெயரில் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் விருத்தாச்சலம் நகரத்தில் சுமார் அரை மணி நேரமாக கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதில் மண்டல துணை செயலாளர் 5000, நகர செயலாளர் முருகன், நகர பொருளாளர் மேட்டுக்காலடி முருகன், நகர துணை செயலாளர் வயலூர் இளங்கோவன், தொண்டரணி தொகுதி அமைப்பாளர் பழனிசாமி, ஊடக மைய மாநில துணை செயலாளர் ராகுல், தொரவலூர் முகாம் பொறுப்பாளர் அருள் வளவன், விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், மேட்டுக்காலனி மூர்த்தி, கமாபுரம் ஒன்றிய துணை செயலாளர்கள் நல்லத்தம்பி, ராஜி, கோடி சுந்தரம், செல்வமணி, விமல், ராஜ், ஓவியர் விருதை வெங்கட், ஓவியர் மணிவாசகம் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போராடி வரும் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட தலைவர்களுக்கு கைது செய் மக்கள் விடுதலை என்று புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்பே இந்த மண்ணில் முழங்கிய ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடிய சமூக நீதி போராளி எங்களுடைய தலைவர் மாவீரன் தாத்தா நட்டமலையார் சீனிவாசன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பாலி பகுதியில் அமைந்துள்ள ஜவஹர்லால் நேரு மகளிர் கல்லூரியில் மாபெரும் உணவு திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பாலி பகுதியில் அமைந்துள்ள ஜவஹர்லால் நேரு மகளிர் கல்லூரியில் மாபெரும் உணவு திருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை மாணவிகளும் கல்லூரி வளாகத்திலே கிராமத்து விருந்து, ஊட்டச்சத்து உணவு, அறுசுவை உணவு, அசைவ உணவு என 150க்கும் மேற்பட்ட உணவுகள் சமைத்து காட்சிப்படுத்தினர். கல்லூரியின் தாளாளர் முனைவர் ஜெயராமன், செயலாளர் அருண், நிர்வாக இயக்குனர் கண்மணி அருண், பொருளாளர் சாந்தி ஜெயராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர் சித்த மருத்துவ கல்லூரி பேராசிரியர் விஸ்வநாதன், கல்லூரியின் முதல்வர் முனைவர் பிரபா, இயக்குனர் மகேஸ்வரன், ஒருங்கிணைப்பாளர் அன்பு கரசி, மக்கள் தொடர்பு அலுவலர் பாலச்சந்திரன், நிர்வாக அலுவலர் சரவணப்பிரியன் ஆகியோர் உணவுகளை பார்வையிட்டு சிறந்த உணவினை தேர்ந்தெடுத்தனர். இறுதியாக மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் தாங்கள் சமைத்த உணவினை பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தனர். அனைத்து துறை பேராசிரியர்களும் நிகழ்வினை ஒருங்கிணைந்து சிறப்பாக செயலாற்றினர். ஆண்டிப்பட்டி அருகே பொம்மிநாயக்கன்பட்டி பகவதி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பொம்மிநாயக்கன்பட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவிலில் முன்புறம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூரணாகுதி நிகழ்ச்சி நடைபெற்றது. யாகசாலையில் இருந்து கடங்கள் புறப்பாடாகி பல புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து சேகரித்து கொண்டு வரப்பட்ட புனித நீரால் கும்பத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனை அடுத்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதையடுத்து மூலவர் பகவதி அம்மனுக்கு விபூதி, மஞ்சள், குங்குமம், பால், தயிர், தேன், இளநீர், பழங்கள், சந்தனம் உள்பட 21 வகையான அபிஷேகமும் ஆராதனை பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பழமை வாய்ந்த இக்கோவிலில் அருள்பாலிக்கும் பகவதி அம்மனை பக்தர்கள் பயபக்தியுடன் வழிபட்டனர். விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர். அவன் கையெழுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேர்தல் பிரச்சாரம் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரும் ஆவடி சட்டமன்ற உறுப்பினருமான நாசர் வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மத்திய ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேலக்கொந்தை பகுதியில் உள்ள வாக்காளரிடம் திமுக சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரும் ஆவடி சட்டமன்ற உறுப்பினருமான ஆவடி நாசர் வாக்கு சேகரித்தார். இதில் ஆவடி மேயர் உதயகுமார், திமுக நிர்வாகிகள் ராஜ், சன்பிரகாஷ், ராஜேந்திரன், பொன் விஜய், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல் விக்கிரவாண்டி பேரூராட்சி பகுதிகளில் சென்னை கிழக்கு மாவட்ட மேற்கு பகுதி செயலாளரும் சென்னை மாநகராட்சி மாமன்ற கொறடா நாகராஜன் தலைமையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து வாக்காளரிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இதில் வட்ட செயலாளர்கள் பவுல்ராஜ், ராமச்சந்திரன், அதிபதி, பொருளாளர் நாகராஜ், திமுக நிர்வாகிகள் மில்கிராஜ், ராமலிங்கம், கிருஷ்ணாமூர்த்தி, பஷீரா பேகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை மர்ம நபர்கள் திட்டமிட்டு வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை கட்சியினர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்த முயன்ற போது விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கைது
தலைப்புச் செய்திகள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம். விருத்தாச்சலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் நாசர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தல். உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.